வற்புறுத்திய பின்னர்தான் தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசினுடைய பங்கினை ஒன்றிய அரசு வழங்கியது என்பதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் நன்கு அறிவார்கள். அது மட்டுமன்றி எதிர்கால தலைமுறையினுடைய வளர்ச்சிக்காக மித அதிவேக ரயில், செமி ஹைஸ்பீட் ரயில்வே அமைப்பான மண்டல விரைவு போக்குவரத்து அமைப்பு, ரீஜனல் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் மற்றும் உயர் போக்குவரத்து அமைப்பான ரோப்வே போன்ற அமைப்பை உருவாக்கி ரயில்வே வளர்ச்சி குறித்து சிந்தித்து செயலாற்றி நம்முடைய தமிழ்நாடு அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. தமிழ்நாடு அரசினுடைய இந்த நிதிநிலை அறிக்கை நடப்பு ஆண்டிற்கான வெறும் புள்ளி விவரங்களை மட்டும், வரவு செலவு குறித்த புள்ளி விவரங்களை மட்டும் கொண்டதாக அமையவில்லை. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியபடி எதிர்கால தமிழ்நாட்டினுடைய வளமான எதிர்காலத்திற்கான வலுவான அடித்தளம் அமைத்திடும் வகையில் உயரிய நோக்கங்களை உள்ளடக்கி இந்த நிதிநிலை அறிக்கை உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, சிப் வார் என்கின்ற ஒரு நூல் கடந்த சில ஆண்டுகளாக உலகெங்கும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இதை எழுதியவர் கிறிஸ் மில்லர் என்பவர் ஆவார். செமிகண்டக்டர் துறையில் எந்த நாடு முதலிடம் வகிக்கிறதோ அந்த நாடுதான் பொருளாதார வளர்ச்சியில் முதலிடம் வகிக்கும் என்று அவர் பல்வேறு தரப்பினரோடு கலந்து ஆய்ந்து அதை நிரூபித்தும் இருக்கிறார். அவர் கடந்த முறை உலக முதலீட்டாளர் மாநாட்டிற்கு இங்கே சென்னைக்கும் அவர்கள் நேரிலேயே வருகை தந்து தன்னுடைய கருத்துக்களை நம்மிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இன்று உலகெங்கும் பல நாடுகளும் செமிகண்டக்டர் துறையில் போட்டி போட்டுக்கொண்டு செயலாற்றி வருகின்றன. எனவே அந்த துறையில் தமிழ்நாடும் முன்னிலை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல்வேறு தொழில்நுட்ப நிறுவனங்களுடன் இணைந்து அவருடைய ஆலோசனைகளை பெற்று செமிகண்டக்டர் திட்டம் ஒன்றினை 5 ஆண்டு திட்டமாக நம்முடைய அரசு இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. அதில் 2 செமிகண்டக்டர் தொழில் பூங்காக்கள் கோவையிலே, சூலூரிலும் பல்லடத்திலும் இன்றைக்கு நிறுவப்பட இருக்கிறது. செமிகண்டக்டருடைய வளர்ச்சியில் கோவை மண்டலம் இன்னும் செழுமையடைந்திடும் என்று நாங்கள் திடமாக நம்புகிறோம். அது மட்டுமல்ல, புதிய தொழில்நுட்பங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் பலவும் தமிழ்நாட்டிற்கு இன்றைக்கு வந்திருக்கின்றன. டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், மேன்மேடு ஃபைபர்ஸ் என்ற வகையில் இந்தியாவில் எலக்ட்ரானிக் பொருள்களை அதிக அளவிற்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்கின்ற பெருமையை நாம் பெற்று சிறந்து விளங்குகிறோம். தொழில் வளர்ச்சி என்பது ஏதோ பெயருக்கு மட்டும் இல்லாமல் தொடர்ந்து எல்லா இடங்களிலும் முன்னேறி தமிழ்நாட்டில் பரவலான தொழிற்பெருக்கத்தை இந்த அரசு தொடர்ந்து உறுதி செய்து வருகிறது. இந்த 2025-26 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் 80,000 நபர்களுக்கு மேல் வேலைவாய்ப்பு வழங்கும் தொழில் பூங்காக்கள் குறித்த அறிவிப்பு இந்த பட்ஜெட்டிலே இடம்பெற்றிருக்கிறது என்பதை நான் மாமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். அதே போல புத்தொழில் நிறுவனங்கள், இந்த நிறுவனங்களை பொறுத்தமட்டில் கடந்த 2021 ஆண்டு வரை நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்கக்கூடிய வரை தமிழ்நாட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனங்களின் எண்ணிக்கையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அது வெறும் 2105 தான். ஆனால் கடந்த 4 ஆண்டுகளில் நம்முடைய தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கக்கூடிய பல்வேறு முயற்சிகளின் காரணமாக இந்த எண்ணிக்கை 5 மடங்காக இன்றைக்கு அதிகரித்து 10,649 புத்தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டு இந்திய திருநாட்டிலேயே முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு இன்றைக்கு திகழ்ந்து வருகிறது. அதை போல சிறு குறு தொழில்களை பொறுத்தமட்டில் இந்த அரசு பொறுப்பேற்கின்ற போது தமிழ்நாட்டில் 14.17 லட்சம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்து இயங்கிக் கொண்டிருந்தன. அதே வேளையில் கடந்த 4 ஆண்டுகளில் மேலும் 17.92 லட்சம் தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் 32.1 லட்சம் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் இயங்கி வருகிறது. இது இத்தகைய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இயங்குவதற்கு ஒரு உகந்த சூழ்நிலை நிலவி வருவதை காட்டுகிறது. பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் கடந்த 2011 2021 ஆண்டு வரையிலான 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் சிப்காட் நிறுவனத்தின் மூலமாக 9 தொழிற்பூங்காக்கள் சுமார் 1800 ஏக்கர் பரப்பளவிலே தான் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே வேளையில் இந்த கடந்த 4 ஆண்டுகளிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நம்முடைய முதலமைச்சருடைய தலைமையிலே பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு
32 தொழில் பூங்காக்கள் 16,880 ஏக்கர் பரப்பளவிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இதே காலகட்டத்தில் சிட்கோ நிறுவனம் 10 ஆண்டுகளிலே 25 தொழிற்பேட்டைகள் 1111 ஏக்கர் பரப்பளவிலே நிறுவி இருக்கிறார்கள். ஆனால் 2021 முதல் 25 வரையான இந்த 4 ஆண்டு காலத்தில் மட்டும் 28 தொழிற்பேட்டைகள் 1213 ஏக்கர் பரப்பளவிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது அன்னையில் இந்த நிதிநிலை அறிக்கையிலே நாங்கள் சொல்லியிருப்பதைப் போல கடந்த 2000 ஆண்டிலே குமரிமுனையில் வள்ளுவருக்கு வானுயர சிலை எழுப்பிய அதே வருடம் ஜூலை மாதம் சென்னையில் டைடல் தொழில் பூங்காவை முத்தமிழறிஞர் கலைஞர்கள் தொடங்கி வைத்தார்கள். ததும்பும் தமிழ் பெருமிதம் ஒருபுறம், உலகை வெல்லும் நம்முடைய தொழில்நுட்பம் மறுபுறம் என முத்தமிழறிஞர் கலைஞருடைய வழிகாட்டுதலின்படி திட்டமிட்டு தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் டைடல் மற்றும் மினி டைடல் பூங்காக்கள் இன்றைக்கு தொடங்கப்பட்டு வருகின்றன. வேலூர், விழுப்புரம், தஞ்சாவூர், திருப்பூர், சேலம், தூத்துக்குடி, மதுரை, ஓசூர் என தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் தமிழ்நாடு முழுவதும் அமைக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து மற்ற இடங்களிலும் இதேபோன்ற தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் அந்தந்த பகுதிக்கு பெருமைக்குரிய அடையாளங்களாக மாறி இளைஞர்களுக்கு பெரும் உத்வேகத்தை அளிக்கும் வழிகாட்டியாக மாற்றிடும் என்று நான் நம்புகிறேன். பேரவை தலைவர் அவர்களே, தஞ்சை மாவட்டத்திலே சீர்காழி என்கின்ற ஒரு நகரம் இருப்பதை நாம் அறிவோம். 7ஆம் நூற்றாண்டினுடைய காலகட்டத்தில் சிற்றூராக இருந்த சீர்காழியில் ஒரு காலை பொழுதில் அந்த ஊரிலே இருக்கக்கூடிய சிவன் கோயிலினுடைய குளக்கரையில் ஒரு குழந்தை அழுது கொண்டிருந்தது. அந்த குழந்தை பசியாலே கதறி அழுதபோது அந்த குழந்தையினுடைய பசியை ஆற்றுவதற்கு அதனுடைய அன்னை அருகில் இல்லை, அதனுடைய உற்றாரும் சுற்றாரும் உறவினரும் அருகில் இல்லை. ஆனால் அந்த குழந்தை தொடர்ந்து அழுதபோது அந்த குழந்தையின் அழுகுரல் அந்த ஊர் இறைவி அவர்களுடைய இறைவியினுடைய செவிகளிலே விழுந்து பாலுக்காக ஏங்கி வயிற்று பசிக்காக அழக்கூடிய அந்த குழந்தையினுடைய பசியை ஆற்றுவதற்கு தாய்மை உணர்வோடு பார்வதியாக இருக்கக்கூடிய அந்த உமையம்மையே நேரடியாக வந்து அவருக்கு அந்த குழந்தைக்கு ஞானப்பாலினை ஊட்டி அதனுடைய பசியை தணித்ததாக நான் புராணங்களிலே படித்திருக்கிறேன். அப்படி உமையம்மையே வந்து ஞானப்பால் ஊட்டியதால் தான் நாளும் இன்னசையால் தமிழ் பிறப்பும் ஞானசம்பந்தனாக அந்த குழந்தை உருவாயிற்று என்பதும், அதை ஒட்டி அந்த குழந்தை தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன் என்று அழகிய தமிழிலே அந்த குழந்தை பாடியதாகவும் நான் படித்திருக்கிறேன். பேரவையினுடைய தலைவர் அவர்களே, அன்றைக்கு ஒரு மழலையினுடைய அழுகுரலுக்கு உமையம்மை நேரடியாக வந்து இறைவியே வந்து பால் ஊட்டினாள். மலைமகள் அன்றைக்கு அந்த குழந்தைக்கு பால் ஊட்டினாள். ஆனால் இன்றைக்கோ தமிழ்நாட்டிலே பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய எந்த குழந்தையும் பசியிலே அழவே கூடாது என்று தமிழ்நாட்டினுடைய தலைமகனாக நம் உள்ளம் கவர் கல்வனாக இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு திட்டத்தை இன்றைக்கு நமக்கு அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்ற முத்தமிழறிஞர் கலைஞருடைய அறிவுரைக்கிணங்க நாடே போற்றும் வகையில் நடந்து கொண்டது மட்டுமன்றி நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்லாததையும் நாங்கள் செய்வோம் என்று நாட்டுக்கே வழிகாட்டியாக மட்டுமின்றி உலக நாடுகளை இன்றைக்கு பின்பற்றும் வகையில் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறார்கள். 1924ஆம் ஆண்டு நீதி கட்சியினால் சென்னை 1000 விளக்கு பகுதியிலே தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டம் இன்றைக்கு லட்சக்கணக்கான குழந்தைகள் பயன்பெறத்தக்க அளவில் மதிய உணவு திட்டம் சத்துணவு அளிக்கும் திட்டங்களாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. நான் எதிர்க்கட்சி வரிசையிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த என்னுடைய அருமை நண்பர்களுக்கு நான் சொல்வேன், உங்கள் தேர்தல் அறிக்கையிலே 2 முறை இதே திட்டத்தை அறிவித்து தேர்தல் வாக்குறுதியாக நாங்கள் இதை சொல்வோம் செய்வோம் என்று சொல்லி ஒரு முறையும் இங்கே சொல்கிறீர்களே, பேசுகிற போதெல்லாம் தேர்தல் வாக்குறுதி, நீங்கள் 2 முறை தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்து
10 காலத்திலே உங்களால் நிறைவேற்ற முடியாத ஒன்றை தமிழ்நாட்டு மக்கள் நலன் கருதி பசிப்பிணி நீக்கும் மருத்துவராக நம்முடைய தாயுமானவராக இருந்து இந்த தமிழ்நாட்டினுடைய குழந்தைகளுக்காக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் நிறைவேற்றி ஒரு மாபெரும் சாதனையினை நிறைவேற்றி தந்திருக்கிறார் என்பதை நான் இந்த அவையிலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, சமூகத்தில் மகளிருடைய பங்கை முறையாக அங்கீகரிக்கக்கூடிய வகையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தினோம். இந்த திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்திய போது இந்த திட்டத்தை எப்படி இவர்கள் செயல்படுத்த போகிறார்கள் என்று பலர் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். இன்னும் சிலரோ எங்கே இவர்கள் எப்போது இடறி விழுவார்கள், ஸ்டெடியாக இருக்கிறார்களே, இந்த திட்டத்தை தைரியமாக கொண்டு வந்திருக்கிறாரே முதலமைச்சர், இதை நிறைவேற்ற முடியுமா, எந்த சமயத்தில் இவர்கள் இடறி விடுவார்கள் என்கின்ற நப்பாசையோடும் சிலர் இதை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவற்றுக்கெல்லாம் தாண்டி அவர்களுடைய இந்த நயவஞ்சக எதிர்பார்ப்பை எல்லாம் தவிடுபடியாக்கி 1,15,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் தொடர்ந்து கிடைக்கும் வகையில் முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருவதை இந்த நாடே வியந்து பாராட்டுகிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி என்று வங்கி கணக்கில் அந்த மகளிருக்கு 1000 ரூபாய் வரவு வைக்கக்கூடிய அந்த நாள் தான் அந்த குடும்பத்திற்கே மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக ஆக்கி இருக்கிறது என்று லண்டன் கிங்ஸ் கல்லூரியினுடைய ஆய்வு பேராசிரியர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த மகளிர் உரிமை தொகையை எதற்காக அவர்கள் பயன்படுத்துகிறார் என்று பார்த்தால், சேமிப்பாகவும் குழந்தைகளுடைய படிப்பு செலவு, மருத்துவ செலவு போன்ற அத்தியாவசிய செலவினங்களுக்கும் இதை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். மகளிர் உதவி பெறும் வகையில் ஒரு மாபெரும் திட்டத்தை அறிவித்து செயல்படுத்தி வருவது இன்றைக்கு உலகளாவிய அளவிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு மாபெரும் பாராட்டுதலை பெற்று தந்திருக்கிறது. இந்த திட்டத்திற்காக விண்ணப்பிக்க மகளிரை எங்கும் அலைந்து திரிந்து அவர்களை அலையாமல் வைக்க அவருடைய இல்லங்களுக்கு அருகிலேயே அவர்களுக்கு விண்ணப்பத்தை பெற்று பல்வேறு தரவுகளின் அடிப்படையில் அவற்றை சரிபார்த்து அவர்களுடைய வங்கி கணக்கில் உரிமை தொகையானது வரவு வைக்கப்படுகிறது. மகளிர் இல்லம் தேடி வரும் உரிமை தொகை மாண்புமிகு முதல்வரிடமிருந்து வரும் ஒரு அன்பு பரிசாகவே 1 கோடிக்கும் மேலான மகளிர் பெருமகிழ்ச்சி அடைகிறார் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. அதே வேளையில் நான் ஒன்றை சொல்வேன். இந்தியாவில் இதே போன்ற ஒரு திட்டம் மேற்கு வங்காளத்தில், மத்திய பிரதேசத்தில், கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா போன்றிருக்கக்கூடிய மாநிலங்களில் இதே போன்றிருக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள். அண்மையிலே வந்திருக்கக்கூடிய சில நாளேடுகளுடைய செய்திகளின் அடிப்படையில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், மகாராஷ்டிரா மாநிலத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திட்டத்தில் அவர்கள் எதற்காக அறிவித்தார்கள்? மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேர்தல் வருகிறது என்று அறிவித்தார்கள். அதை அறிவித்ததற்கு பிறகு தேர்தல் முடிந்தவுடன் ஜெயித்த கையோடு அங்கே அமைந்திருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் என்ன செய்தார்கள் தெரியுமா? சுமார் 15 லட்சம் பயனாளிகளை அந்த திட்டப்பட்டியலிலிருந்து நீக்கி இருப்பதாக இன்றைக்கு அவர்கள் செய்தி வந்திருக்கிறது. அதாவது ஒரு ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்ட காரணத்தில் முதலே கையெழுத்து எதற்கு போட வேண்டும்? விடியல் பயணத்துக்கு கையெழுத்து போடலாம். தலைவர் கலைஞர் அவர்கள் இருக்கிற போது சத்துணவிலே முட்டை அளித்து கையெழுத்து போட்டார்கள். இப்படி நாட்டு மக்களுக்காக நன்மை செய்யக்கூடிய திட்டங்களுக்கு கையெழுத்து போடலாம். ஆனால் 15 லட்சம் பேரை ஒரேடியாக ஒரே கையெழுத்தில் வெளியேற்றி இருக்கிறார்கள் இன்றைக்கு அந்த பட்டியலில் இருந்து பிஜேபி அரசாங்கம் என்பதை நான் சொல்லவில்லை. நண்பர்களே, நாட்டிலே வரக்கூடிய நல்லேடுகள் பல இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி அவர்களை வெளியேற்றுவதன் காரணமாக மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய வருவாய் பற்றாக்குறையை அவர்கள் 46,000 கோடியாக குறைத்திருக்கிறோம் என்று இதில் பெருமை வேறு பட்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே மகளிர் உரிமை தொகை மட்டுமல்ல, கலைஞர் கனவு இல்லம், புதுமை பெண், தமிழ் புதல்வன், விடியல் பயணம் என்று பல்வேறு நலத்திட்டங்களை நாம் செயல்படுத்தியதற்கு பிறகும் கூட வருவாய் பற்றாக்குறையை நாம் இன்றைக்கு 69,000 கோடியிலிருந்து 41,000 கோடியாக குறைத்துதான் நாம் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய நிதி மேலாண்மைக்கு நல்ல சான்றாக இருக்கும். அதே போல மகளிர் அவர்களுக்காக கட்டப்பட்டிருக்கக்கூடிய தோழி மகளிர் விடுதிகள், தொழிற்சாலையில் கட்டப்படக்கூடிய தங்கும் விடுதிகள் ஆகிய திட்டங்கள் இன்றைக்கு தேசிய அளவிலே கவனம் பெற்றது மட்டுமல்ல, ஒன்றிய அரசு சமீபத்திலே வெளியிட்டிருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கையிலும் கூட அவை இடம்பெற்று
இந்த திட்டங்கள் பாராட்டப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். பேரவைத் தலைவர்களே, நாட்டில் தேசிய அளவில் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களில் 42% பெண்கள் தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளில் இன்றைக்கு பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் பெருமை தரக்கூடிய ஒரு செய்தி. 2011-2021 வரையிலான 10 ஆண்டுகளில் 29 அரசினர் தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் ITIக்கள் உங்கள் ஆட்சி காலத்தில் நிறுவப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் 42 தொழிற்பயிற்சி அரசினர் தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் தமிழ்நாடு மற்றும் நிறுவப்பட்டு, அது மட்டுமின்றி அதிநவீன தொழில்நுட்ப 4.0 டெக்னாலஜி அடிப்படையில் தமிழ்நாடெங்கும் உள்ள 71 அரசினர் தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் ITIக்கள் இன்றைக்கு தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்ற என்பதையும் நான் பெருமையோடு இங்கே சொல்வேன். ஒன்றிய அரசு நீட் கவுட் போன்றிருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களை தொடர்ந்து சிக்கல்களுக்கு உருவாக்கக்கூடிய நவீன கல்லூரி குலக்கல்வி திட்டத்தை இன்றைக்கு நம் மீது திணித்து கொண்டிருக்கிறது. இதனால் கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்த முதல் தலைமுறை மாணவர்கள் உயர்கல்வி கற்பது தடைபடும் என்று பல ஆண்டுகளாக தமிழ்நாடு குரல் வெளியிட்டு வருகிறது. இருந்தாலும் கூட ஒன்றிய அரசு அதற்கு செவிசாய்க்கவில்லை என்பது வருத்தத்திற்குரியது. ஆனால் அதற்கு மாற்றாக இந்தியாவிலேயே அதிக அளவில் உயர்கல்வி சேர்க்கை மிகுந்த மாநிலமாக திகழ்ந்திடும் நம் தமிழ்நாட்டின் சாதனை திட்டங்களாக 4 லட்சம் பேர் பயன்பெறும் புதுமை பெண் திட்டம் மற்றும் 3.8 லட்சம் பேர் பயன்பெறும் தமிழ் புதல்வன் ஆகிய திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் சீரிய முறையில் அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் நன்றாக அறிவார்கள். தமிழ்நாடு எங்கும் ஒவ்வொரு ஆண்டும் புதிய கல்லூரிகள், அனைத்து கல்லூரிகளிலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனாலிசிஸ் போன்ற நவீன படிப்புகள் உயர்கல்வியை சமூகத்தின் அடித்தட்டு மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பதை தாரக மந்திரமாக கொண்டு தமிழ்நாடு அரசு இயங்கி வருகிறது. ஒன்றிய அரசினுடைய நவீன குலக்கல்வி திட்டத்தை ஒன்றிய அரசு செயல்படுத்தி வரக்கூடிய இந்த வேளையில் தமிழ்நாடு எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற முழக்கத்தை முன்வைத்து தமிழ்நாட்டை வெற்றி பாதையிலே முன்னேற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். நாளேடுகளிலே நாம் பார்த்தோம், உத்தரப்பிரதேசத்திலே கும்பமேளா வந்தது. கும்பமேளாவிலே கோடிக்கணக்கான மக்கள் அங்கே வந்தார்கள், லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கிறார்கள் என்று அங்கே இருக்கக்கூடியவர்கள் பெருமைப்பட்டுக் கொள்வது வாடிக்கை. ஆனால் அறிவு சார்ந்த தமிழ் சமூகத்தின் தனிப்பெரும் அடையாளமாக விளங்கக்கூடிய மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திற்கு இதுவரை 14 லட்சத்திற்கு மதிமானோர் வருகை புரிந்திருக்கிறார் என்பதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு பெருமை. அது மாத்திரமல்ல, அதற்கு அருகே அமைந்திருக்கக்கூடிய கீழடி அருங்காட்சியகத்தில் கடந்த 2 ஆண்டுகளிலே மட்டும் 6 லட்சத்திற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் வருகை தந்திருக்கிறார் என்பதுதான் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமை என்று நான் சொல்லுவேன். அது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமை என்பதை தாண்டி ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்கும் கிடைத்திருக்கக்கூடிய மாபெரும் பெருமையாக நான் சொல்வேன். ஒவ்வொரு ஆண்டும் இந்தி மொழியையும் வடமொழியையும் வளர்த்திட பல 100 கோடி ரூபாய்களை ஒன்றிய அரசு ஒதுக்கி வருகிறது. ஆனால் உயர்தனி செம்மொழி என்று அங்கீகரிக்கப்பட்ட தமிழ் மொழியை பாதுகாத்து வளர்த்திட மிக மிக குறைவான ஒரு தொகையைத்தான் ஒன்றிய அரசு ஒதுக்கி வருகிறது. ஆனால் நாங்கள் அதை குறித்தெல்லாம் கவலைப்படாமல் இந்த மொழியை வளர்த்திட மட்டுமின்றி தமிழ் மொழியின் சிறப்பை உலகெங்கும் கொண்டு செல்ல எவ்வளவு நிதியையும் நாங்கள் ஒதுக்கி பணியாற்ற தயாராக இருக்கிறோம் என்பதை நான் இந்த மன்றத்தில் திட்டவட்டமாக தெரிவிக்க விரும்புகிறேன். வான்புகழ் வள்ளுவத்தை உலகெங்கும் கொண்டு சேர்க்கும் உயரிய நோக்கத்துடன் ஐநா நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய 193 நாடுகளில் உள்ள அனைத்து மொழிகளிலும் நம்முடைய குரல் மொழிபெயர்க்கப்படுவது மட்டுமின்றி அனைத்து 5 ஆண்டுகளில் அனைத்து தலை சிறந்த மொழிகளிலும் பல்வேறு உலக மொழிகளிலும் தமிழ் இலக்கியங்களை எடுத்துச் செல்லவும், தமிழர்கள் அதிகமாக வசிக்கும் முக்கிய நாடுகள் மட்டுமின்றி பல உலக நாடுகளின் தமிழ் புத்தக கண்காட்சிகள் நடத்தவும் இந்த அரசு திட்டமிட்டிருக்கிறது. பேரவைத் தலைவர்களே, இந்தியாவிலே புறையோடி போயிருக்கக்கூடிய ஜாதி பாகுபாட்டை மேன்மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் ஒன்றிய பிஜேபி அரசினால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாடு முற்றாக நிராகரிக்கும் என்கின்ற நிலையில் அதற்கு மாறாக அவரவர்கள் விருப்பப்பட்ட கைவினைப் பொருள்களை உருவாக்குவதற்காகவும் நவீன முறையில் செயலாற்றுவதற்காகவும் கலைஞர் கைவினை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுவரை 7297 நபர்களிடமிருந்து விண்ணப்பம் பெறப்பட்டு
28 கோடி ரூபாய் மானியத்தோடு 138 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் விரைவில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களாலே தொடங்கி வைக்கப்பட இருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான திருக்கோயில்களை கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் முன் எப்போதுமே இல்லாத அளவிற்கு இந்து சமய அறநிலையத்துறை மிகச் சிறப்பாக பணியாற்றி வருவதை நம்முடைய மாமன்ற உறுப்பினர்கள் நன்றாக அறிவார்கள். கடந்த 4 ஆண்டுகளில் 2662 கோயில்களுக்கு திருக்குடமுழுக்கு நடைபெற்று கொண்டிருப்பதை ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்து சமய அறநிலையத்திற்கு சொந்தமான 7327 ஏக்கர் நிலங்களும் 36.38 லட்சம் சதுரடி மனைகளும் 5.98 லட்சம் சதுரடி கட்டடங்களும் இந்த அரசு எடுத்திருக்கக்கூடிய பெரும் முயற்சியின் காரணமாக ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு திருப்புகோயிலுடைய வசமாக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த முயற்சிகளின் காரணமாக பெறப்பட்டிருக்கக்கூடிய இத்தகைய சொத்துக்களுடைய மொத்த மதிப்பு 7185 கோடி ரூபாய் ஆகும் என்பதை நான் பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன். அதேபோல ஊரக வளர்ச்சித்துறையை எடுத்துக்கொள்வது என்று சொன்னால், கடந்த அதிமுக ஆட்சியிலே 10 ஆண்டு காலம் 2016ஆம் ஆண்டு முதல் 21ஆம் ஆண்டு வரை கடந்த 5 ஆண்டுகளிலே நீங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்து அந்த 5 ஆண்டுகளிலே அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய அந்த 5 ஆண்டு காலங்களில் நீங்கள் வீடு வழங்குவதற்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீர்கள். அதாவது வருடத்திற்கு 20,000 வீதம் 1 லட்சம் பசுமை வீடுகள் கட்டப்படும் என்று நீங்கள் அந்த திட்டத்தை, பசுமை வீடுகள் திட்டத்தை கொண்டு வந்தீர்கள். ஆனால் அந்த 1 லட்சம் வீடுகளில் திராவிட மாடல் ஆட்சியாக இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய ஆட்சி பொறுப்பேற்கக்கூடிய அந்த காலத்தில் 24,000 வீடுகள் கட்டப்படாமலே இருந்தது. 25% வீடுகள் அன்றைக்கு கட்டப்படவில்லை. வீடுகளினுடைய கட்டுமான பணிக்கு அன்றைக்கு வெறும் 2.1 லட்சம் ரூபாய், 2,10,000 ரூபாய் மட்டும்தான் அன்றைக்கு நீங்கள் கொடுத்தீர்கள். அது அந்த 5 ஆண்டுகளிலே 1 லட்சம் வீடுகள் என்று நீங்கள் திட்டமிட்டு ஆமை வேகத்திலே அதிலே நடந்து கொண்டிருந்தக்கூடிய அந்த முயற்சிகள் திராவிட மாடல் ஆட்சியை பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு அது ஜெட் வேகத்திலே பயணிக்க துவங்கி இன்றைக்கு ஒவ்வொரு வீடும் 3,50,000 மதிப்பீட்டில் 360 சதுரடி பரப்பளவில் ஆண்டுக்கு 1 லட்சம் வீடுகள் 3,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எதிர்வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் 8 லட்சம் குடிசை வீடுகளை கான்கிரீட் வீடுகளாக நோக்கத்தோடு கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்திற்காக இதுவரை ஏறத்தாழ 2,150 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து வீடுகளும் மே மாதத்திற்குள் முடிக்கப்படும் என்பதை நம்முடைய மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் இங்கே தெரிவித்திருக்கிறார்கள். எனவே 5 ஆண்டுகளிலே 1 லட்சம் வீடுகளை கட்டுவதற்கு திட்டமிட்டிருக்கக்கூடிய நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? ஆண்டுக்கு 1 லட்சம் வீடுகள் கட்டக்கூடிய நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்கின்ற ஒப்பீட்டை நான் உங்களுடைய மனச்சான்றுக்கு நாட்டு மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல குடிநீர் வடிகால் வாரியம், அதன் மூலமாக 2011-21 வரையிலான 10 ஆண்டுகளில் மொத்தம் 88 திட்டங்கள் 7,817 கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றப்பட்டு மக்கள் பயனடைந்திருக்கிறார்கள். அதே வேளையில் 4 ஆண்டுகள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு 16 புதிய திட்டங்கள் உருவாக்கப்பட்டு மொத்தம் 168 குடிநீர் திட்டங்களுக்கு 38,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயலாக்கத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு 3,23 லட்சம் மக்கள் பயன்பெற்றிருக்கிறார் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். பேரவைத் தலைவர்களே, அதே போல இளைஞர் நலன், தமிழ்நாட்டினுடைய அரசின் துறைகளிலேயே மிக சமீப காலத்தில், இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த துறைக்கு பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு மிக அதிகமான கவனம் தமிழ்நாட்டிலே மட்டுமன்றி இந்திய அளவிலும் உலக அளவிலும் கவனம் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு துறையாக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைந்திருக்கிறது. முன் எப்போதும் இல்லாத அளவில் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் இந்த துறையில் தமிழ்நாடு நிகழ்த்தியிருக்கக்கூடிய சாதனைகளை பார்த்து உலகெங்கும் இருக்கக்கூடிய விளையாட்டு அமைப்புகள் தங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை தினமும் தெரிவித்து வந்திருக்கிறார்கள். 2011 முதல் 2021ஆம் ஆண்டு அதுவரை சராசரியாக ஒரு ஆண்டுக்கு 188 கோடி ரூபாய் அளவில்
சுமார் 2077 கோடி ரூபாய் கடந்த 10 ஆண்டுகளிலே அதிமுக ஆட்சியில் இந்த துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது. ஆனால் கழகம் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த 4 ஆண்டுகளில் ஆண்டுக்கு சராசரியாக 386 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு இதுவரையில் 1933 கோடி ரூபாய் 5 ஆண்டுகளிலே அதிக அளவிலே நிதி ஒதுக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். 2011 2021 ஆண்டு வரை இந்த 10 ஆண்டு காலத்தில் நீங்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற போது பெரிய அளவிலே சாதனை படைத்திருக்கக்கூடிய 3 நபர்களுக்கு மட்டுமே பொதுத்துறை நிறுவனங்களிலே வேலை வாய்ப்புகளை நீங்கள் பெற்று தந்தீர்கள். ஆனால் கழகம் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த 4 ஆண்டுகளில் 93 விளையாட்டு வீரர்களுக்கு, வீராங்கனைகளுக்கு பல்வேறு அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் வேலை வாய்ப்பினை நாம் வழங்கியிருக்கிறோம் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். அதே போல எல்லோருக்கும் எல்லாம் என்ற முழக்கம் மனித இனத்தில் மட்டுமல்ல, புவியில் வாழும் அனைத்து இனங்களுக்கும் அது உள்ளடக்கியது என்கின்ற புரிதலோடு நம்முடைய அரசு செயலாற்றி வருகிறது. கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 19 ஈரநிலங்கள் மற்றும் பறவைகள் சரணாலயங்களுக்கான ராம்சர் சாசனத்தின் அங்கீகாரத்தை பெற்று இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. சுற்றுச்சூழலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் திட்டங்கள் 2011 2020 வரையான 10 ஆண்டு காலத்தில் பெரிய அளவில் எதுவும் எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்பதையும் நான் சொல்லாமலேயே நம்முடைய உறுப்பினர்கள் நன்றாக நீங்கள் அறிவீர்கள். பேரவைத் தலைவர்களே, கடந்த 4 நாட்களாக 2025-26 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையின் மீது நடந்த விவாதத்தில் பேசியிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் பலரும் பல நல்ல கருத்துக்களை இங்கே வைத்திருக்கிறார். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை நான் உரித்தாக்குகிறேன். குறிப்பாக நம்முடைய திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மருத்துவ சுற்றுலா குறித்து, மெடிக்கல் டூரிசம் குறித்து அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். அவருக்கு நான் சொல்வதெல்லாம், தமிழ்நாடு இந்தியாவிலேயே மருத்துவ மற்றும் சுகாதாரத்துறையில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாநிலமாக இன்றைக்கு உருவெடுத்து வந்திருக்கிறது. மருத்துவத்தினுடைய பொருட்டு பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் தங்களுடைய சிகிச்சைக்காக சென்னை, கோவை மற்றும் மதுரை ஆகிய முக்கிய பகுதிகளுக்கு நோயாளிகள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அதை கருத்தில் கொண்டு மருத்துவத்துறையிலே பல நல்ல திட்டங்களை தீட்டுவதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார்கள். அதற்கான அறிவிப்பு, அவர் கோரியவாறு அந்த மெடிக்கல் டூரிசம் வர வேண்டும் என்கின்ற அறிவிப்பை சுற்றுலாத்துறை மானிய கோரிக்கையின் மீது நம்முடைய மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் உரையாற்றுகிற போது அவர்கள் உங்களுக்கு நல்ல செய்தியினை தருவார்கள் என்பதை நான் உங்களிடத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். அதே போல இங்கே பேசிய விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய திரு விஜயபாஸ்கர் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள பல வகை தொழில்நுட்ப கல்லூரி, பாலிடெக்னிக் தொழில்நுட்பங்கள் கல்லூரிகளில் அந்த பாலிடெக்னிக்கலை 4.0 தரத்திலே எப்போது நீங்கள் தரம் உயர்த்தி தருவீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கான கட்டுமான பணிகள் விரைவிலே தொடங்கி இந்த கல்வி ஆண்டிலேயே அவை நிறைவேற்றப்படும் என்பதை அவர் இந்த அவைக்கு வராவிட்டாலும் கூட அவர் மூலமாக, இந்த அவையின் மூலமாக நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அதேபோல் நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்கள் தமிழ்நாட்டிலே செழித்திருந்த சமண பௌத்த பண்பாட்டு சிறப்புகளை தெளிவுபடுத்தும் விதமாக காஞ்சிபுரத்திலேயோ அல்லது நாகப்பட்டினத்திலேயோ ஒரு அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் என்று இங்கே பேசினார். பல முறை எங்களிடத்திலும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். நாலந்தாவிற்கு இணையான ஒரு காஞ்சி மாநகர பகுதிகளில் கல்வியில் சிறந்து உலகத்தின் பல பகுதிகளிலும் இருந்தும் பல சிந்தனையாளர்களும் அறிஞர்களும் ஈர்த்த பெருமையை உடையது. ஆகவே மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினரின் கோரிக்கையை கவனமாக பரிசீலித்து சம்பந்தப்பட்ட மானிய கோரிக்கையின் போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய அனுமதியோடு அதற்குரிய அந்த அறிவிப்பினை நம்முடைய அரசு வெளியிடும் என்பதை நான் இங்கே உங்களிடத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். அதே போல இந்த விவாதத்தில் பங்கேற்று இங்கே நேற்று பேசிய நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு தங்கமணி அவர்கள் ஜிஎஸ்டி வரி விதிப்பிலே வரக்கூடிய சிக்கல்கள் மற்றும் பாதகங்கள் எல்லாம் இங்கே சொன்னார்கள். அவற்றையெல்லாம் ஒன்றிய அரசு மற்றும் அனைத்து மாநில அரசுகளின் பிரதிநிதிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கிலே நாங்கள் உரிய முறையில் எடுத்துக்க சொல்லி அதற்கான தீர்வுகளை நாங்கள் காண்போம் என்பதையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். இன்னொன்றையும் அவர் பேசும்போது நேற்று சொன்னார். அவர் கடைசியாக பேசும்போது முடிச்சுட்டு போகும்போது அவர் சொல்லிட்டு போனீங்க, திட்டத்தை அறிவித்திருக்கிறீர்கள், அடுத்த 2 ஆண்டுகளில்
20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு கைக்கணினி அல்லது மடிக்கணினி வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அதற்காக 2000 கோடி ரூபாய் இந்த நிதியாண்டிலே ஒதுக்கி இருக்கிறது. இதை வைத்து கூட்டி கணக்கு, ஒரு கூட்டல் கணக்கு போட்டு பார்த்தால் ஒரு லேப்டாப்பிற்கு 10,000 ரூபாய் தான் அது வருகிறது. இந்த 10,000 ரூபாயில் எத்தகைய ஒரு தரமான கணினியை வழங்க முடியும் என்று அவர்கள் ஒரு மனக்கணக்கை போட்டு இங்கே அவர்கள் பேசினார்கள். நான் அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம், இந்த திட்டம் அறிவிக்கின்ற போது அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் மாணவர்கள் என்று சொன்னால் அதற்கு முதல் கட்டமாக இந்த ஆண்டு 2000 கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம். அப்படி என்றால் அடுத்த ஆண்டு வருகிற போது மேலும் அதற்கு 2000 கோடி ரூபாய் ஒதுக்குகிற போது இப்போது நீங்கள் அந்த கணக்கை கூட்டி வெளித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த கணக்கில் உங்களுக்கு வரும். எனவே மாணவர்கள் விரும்பி அந்த மடிக்கணினியை பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு தரமான மடிக்கணினியை வழங்கிட இந்த அரசு உறுதி பூண்டிருக்கிறது. எனவே தரம் குறித்த கவலை உங்களுக்கு நிச்சயமாக தேவையில்லை என்பதையும் நான் சொல்லுவேன். எனவே சராசரியாக எடுத்துக்கொண்டால் ஒரு மடிக்கணினி 20,000 ரூபாய் அளவில் இருக்கும் என்கின்ற வகையில் எதிர்பார்த்து இந்த வருடம் 2,000 கோடி ரூபாய் அதற்கு முதற்கட்டமாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. திறந்த வெளி ஒப்பந்தங்கள் அதற்கு கோரப்பட்டு முடிவு செய்த பிறகு அதற்கு பிறகு தெரிய வரக்கூடிய விலைக்கேற்ப இதற்கான நிதி ஒதுக்குங்கள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் அவர்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புவதெல்லாம், நம்முடைய கல்லூரி மாணவர்களுக்கு அவர்கள் விரும்பி பயன்படுத்த வகையில், ஏன் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே கொஞ்சம் பொறாமைப்படக்கூடிய வகையில் தரமான மடிக்கணினிகள் அந்த மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உள்ளடக்கங்களுடன் வழங்கப்படும் என்பதை நான் தெரிவிப்பேன். இன்னொன்று கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தவறாக இல்லை, எல்லோரும் இருக்கிறீர்கள். நான் இந்த நிதி ஒதுக்கம் குறித்து மனக்கணக்கு என்று சொன்னேன். அந்த மனக்கணக்கின் அடிப்படையில் சற்று கவனக்குறைவாக மனக்கணக்கு போட்டுவிட்ட என்னுடைய மாண்புமிகு அருமை அண்ணன் அவர்களுக்கும் உட்கார்ந்திருக்கக்கூடிய சட்டமன்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சக சட்டமன்ற உறுப்பினருக்கும் என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோளையும் நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கழகத்திலே இருந்தபோதும் சரி, அவர் கழகத்திலே இருந்து வெளியேறி அவர் இயக்கம் கண்ட போதும் சரி, அவர் மீது பெரும் மதிப்பினை கொண்டவர்கள் நாங்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அமர்ந்திருக்கிறாரே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், அவரிடத்திலே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மிகுந்த அன்பினை நேரடியாக கொண்டவர்கள். அவருடைய படம் ஒன்று வெளிவருகிறது என்றால் இந்த படத்தை நீங்கள் பார்த்துவிட்டு என்ன கருத்து என்று அவரிடத்திலே கேட்கக்கூடிய அளவிற்கு கூட உரிமையும் அன்பும் பாராட்டக்கூடிய அவர்கள் 40. அதேபோடு எங்களோடு நீங்கள் அரசியல் களத்திலே நீண்ட காலமாக களமாடிக்கொண்டிருக்கக்கூடியவர்களும் நீங்களாக இருக்கிறீர்கள். அங்களோடு இருக்கக்கூடிய தொண்டர்களும் அதே போல கொள்கையிலே மாறுபட்டிருந்தாலும் இயக்கப்பற்றின் காரணமாக அவர்களும் அரசியல் களத்திலே களமாடக்கூடிய தொண்டர்கள் என்பதை நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் அந்த தொண்டர்களோடு ஒரு அரசியல் பயணத்தில் உங்களோடு லட்சக்கணக்கான தொண்டர்கள் இங்கே இணைந்து பயணித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நீங்கள் கூட்டல் கணக்கை இங்கே அண்ணன் தங்கமணி அவர்கள் இங்கே போட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய கூட்டல் கழித்தல் கணக்கையெல்லாம் வேறு ஒரு இடத்திலே உட்கார்ந்து இன்னொருவர்கள் போட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதுவும் வேறு எங்கோ ஒருவர் உட்கார்ந்து உங்களுடைய தொண்டர்களுடைய எதிர்காலம், உங்களுடைய அணுகாவினுடைய எதிர்காலத்தை எல்லாம் காலத்திலே நீர்த்து போகச் செய்யக்கூடிய அளவிற்கு சாணக்கிய தந்திரத்தோடு இந்த கணக்குகளை சிலர் எங்கோ உட்கார்ந்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் அண்ணன் அவர்களுக்கு கேட்டுக்கொள்வேன், இந்த மடிக்கணினி விவகாரத்தில் சற்று கவனக்குறைவாக நீங்கள் இருந்து விட்டதைப் போல உங்கள் மடியிலே இருக்கக்கூடிய கணத்தை பறித்து கொள்ள நினைப்பவரிடமிருந்தும் நீங்கள் அனைவரும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நான் உங்கள் மீது இருக்கக்கூடிய உரிமை அன்பின் காரணமாக இங்கே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பேரவை தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு சிரிக்கிறார்கள். அப்படியானால் பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது என்பதுதான் அர்த்தம் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். பேரவை தலைவர் அவர்களே, அதேபோல இந்த அவையிலே தமிழர் நிதி நிர்வாகம் தொன்மையும் தொடர்ச்சியும் என்கின்ற ஒரு புத்தகம் இங்கே உங்களிடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. முதன்முறையாக எக்கனாமிக் சர்வேயை குறித்திருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட் நாம் வெளியிட்டிருக்கிறோம். பொதுவாக இந்த 2
ஆவணங்களும் இன்றைக்கு பரவலான வரவேற்பை எல்லா தரப்பிடத்திலிருந்தும் பெற்றிருக்கிறது. இந்த ஆவணங்கள் மிகுந்த முயற்சிக்கு பிறகு, ஏறத்தாழ 4 மாத கால உழைப்பிற்கு பிறகு இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அதை வழிகாட்டிய பெருமை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்கிறது. இந்த 2 ஆவணங்களும் மிகப்பெரிய அளவிலே உருவாக்கப்படுவதற்கு உள்ளபடியே நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய இயல்பினால் தன்னுடைய முகம் காட்ட மறுக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்குரிய நிதித்துறையினுடைய செயலாளர் அவர்களே அவருக்கு ஆசிரியர் பொறுப்பாகவும் அதில் இருந்து இந்த 2 ஆவணங்களையும் மிகச் சிறப்பாக அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். நான் இந்த நேரத்தில் உங்கள் அனைவரின் சார்பில் நிதித்துறை செயலாளர் திருமிகு உதயச்சந்திரன் IAS அவர்களுக்கு, அவரோடு இணைந்து பணியாற்றிருக்கக்கூடிய குழுவினருக்கும் நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய உரையினை நான் நிறைவு செய்யக்கூடிய கட்டத்திற்கு முன் சில செய்திகளை நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டிற்கென சில தனித்துவமான கதைகளும் வரலாறுகளும் கால வெளியிலே நிரம்ப இருக்கிறது. அதில் ஒன்றை நான் இந்த அவைக்கு கவனப்படுத்த விரும்புகிறேன். திருவேலி மிழலை என்கின்ற ஒரு ஊர் தமிழ்நாட்டிலே திருவாரூர் மாவட்டத்திலே இருக்கிற ஒரு ஊர். அன்றைய ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில், இன்றைய திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊர். இசை வல்லுநர்களாலே இன்றைக்கும் மிகப்பெரிய அளவிலே புகழடைந்திருக்கக்கூடிய அந்த ஊர் திருவேலி மிழலை. சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக வௌவால்நத்தி மண்டபம் என்று கூட ஒரு மண்டபம் உண்டு. தமிழ்நாட்டிலே சிற்பக்கலை கோயில்களை செய்யக்கூடியவர்கள் சில ஊர்களை விலக்கிவிட்டு அதற்கு புறநடை செய்வார்கள். அதிலே இருக்கக்கூடிய அந்த வௌவால்நத்தி மண்டபமும் அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு ஊர் அந்த ஊர். அந்த ஊருக்கு மேலும் ஒரு சிறப்பு உண்டு. அந்த ஊருக்கு 7ஆம் நூற்றாண்டிலே நான் தொடக்கத்திலே சொன்னதைப் போல 7ஆம் நூற்றாண்டிலே திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் அந்த ஊருக்கு வந்து தங்கியிருந்தார்கள் என்பது வரலாறு. அப்படி அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த பகுதியிலே மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது. நம்முடைய தமிழ்நாட்டில் பழைய பெரியவர்களெல்லாம் நீங்கள் கேட்டு பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தாது வருஷ பஞ்சம் என்று ஒரு பஞ்சத்தை சொல்வார். அந்த பஞ்சத்தில் பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சியில் இருக்கிற போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் கொத்து கொத்தாக முடிந்தார்கள் என்று சொல்வார்கள். அதை போன்ற ஒரு பெரிய பஞ்சம் அந்த காலத்திலேயே உருவாகி இருந்ததாக சொல்லுகிறார். அப்படி மக்கள் பசியால் பட்டினியால் துடித்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய அந்த துயரினை, அவர்கள் படக்கூடிய கஷ்டத்தை பார்த்து பொறுக்க முடியாமல் ஞானசம்பந்தர் அங்கே இருக்கக்கூடிய மிழலைநாதராக இருக்கக்கூடிய அந்த ஊர் இறைவனை பற்றி பார்த்து ஒரு பாடல் பாடினார். வாசி தீரவே காசு நல்குவீர், வாசி தீரவே காசு நல்குவீர், மாசின் மிழலையீர் ஏசல் இல்லையே என்று கேட்டார். நாட்டு மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். வீழிலே இருக்கக்கூடிய மிழலையிலே இருக்கக்கூடிய சிவபெருமானே, எங்கள் மக்களுடைய கஷ்டங்களை போக்குவதற்காக நீங்கள் காசு தந்து அருள வேண்டும் என்று மனமுருகி ஞானசம்பந்த பெருமான் அங்கே இருக்கக்கூடிய பெருமாளிடத்திலே கேட்டதாகவும், உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய அந்த இறைவன் மக்களுடைய கஷ்டத்தை போக்க வேண்டும் என்பதற்காக ஞானசம்பந்தருக்கு அந்த இறைவனே நேரிலே வந்து பொற்காசுகளை வழங்கி அந்த பொற்காசுகளின் வாயிலாக அவர் அந்த நாட்டு மக்களுடைய கஷ்டங்களை பசிப்பிட்டினிலிருந்து அவரை போக்கினார் என்பது தமிழ்நாட்டிலே கர்ண பரம்பரையாக வழங்கப்படக்கூடிய ஒரு கதை. அந்த கதையிலே சொல்லும்போது கூட ஞானசம்பந்தனுடைய காலத்துக்கு பிற்காலத்திலே வந்து சுந்தரமூர்த்தி நாயனார், மிழலை இருந்து நீர் தமிழோடு இசை கேட்டு இச்சையால் காசு நித்தல் நல்கினீர் என்று பாடினார். மக்கள் படும் பாட்டிற்காக நீ காசு கொடுத்தாய் என்பதை தாண்டி ஞானசம்பந்தன் பாடும் தமிழ் பாட்டிற்காகவும் சேர்த்துத்தான் நீ காசு கொடுத்தாய் என்று கவிதை நயத்தோடு சுந்தரமூர்த்தி நாயனார் பொயட்டிக் எக்ஸ்பிரஷன் என்று சொல்வார்களே, அதை போன்று அவர்கள் சொன்னார். எந்நாட்டார், நீங்கள் சிவபெருமானை பற்றி சொல்கிற போது எந்நாட்டார்க்கும் இறைவன் என்று அழைத்தாலும் அவர் தென்னாட்டு உடைய சிவனே என்கின்ற காரணத்தால் தென்னாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் கஷ்டப்பட போகின்ற காலகட்டத்தில் தான் இறைவனாக இருந்தாலும் ஓடி வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய கஷ்டத்திற்கு துயர் துடைப்பதற்கு கடவுள் வந்து காசு கொடுத்த நிலை அன்றைக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கு நிலை என்ன? தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி,
பசி வந்தாலும் சரி, பட்டினி வந்தாலும் சரி, அவர்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, கடவுளே வந்து காசு கொடுத்திருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு காலனா காசு, தம்பிடி காசு நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று ஒன்றிய அரசு இன்றைக்கு விடாப்பிடியாக இருக்கிறது. கடும் மழையிலும் வெயிலிலும் ஓடாய் உழைத்து இன்றைக்கு நம்முடைய தாய்மார்கள் உருகி இருக்கிறார்கள். 100 நாள் வேலையிலே பார்க்கிறார்கள். அவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார் என்று தெரியும். அவர்களுக்கு உரிய நிதியை கொடுங்கள் என்று கேட்கிறோம். வாசி தீரவே காசு நல்குவீர் என்று கேட்டார். நிதி வந்தது. ஒரு இடத்துல கேட்கிறோம், மத்தியிலே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசை கேட்கிறோம், ஓயாது உழைத்திருக்கக்கூடிய இந்த உழைப்பிற்கு நீங்கள் காசு ஊடுங்கள் கேட்டால் உழைத்த உழைப்பிற்கு இன்று வரை ஊதியம் தராமல் மறுக்கிறார். நம்முடைய குழந்தைகளுடைய கல்விக்கான நிதியை தர மறுக்கிறார்கள். நீட்டிய இடத்திலே கையெழுத்து போட்டு கொண்டு நாங்கள் கொடுத்த பணத்தை வாங்கி கொண்டு போ என்று சொல்லக்கூடிய அந்த வல்லாதிக்க மனோபாவம், அதன் காரணமாக தமிழ்நாடு இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி நீங்கள் கையெழுத்து விட்டு போட்டு போனால்தான் நாங்கள் உரிய நிதியை விடுவிப்போம் என்று சொன்னால், எமை நத்துவாய் என எதிரிகள் கோடி இட்டு அழைத்தாலும் தொடேன் என்கின்ற அந்த தன்மான உணர்வோடு 2000 கோடி அல்ல 10,000 கோடியை நாங்கள் இழந்தாலும் எங்கள் கொள்கையை நாங்கள் இழக்க மாட்டோம் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பிரகடனம் இன்றைக்கு செய்திருக்கிறார். பேரவைத் தலைவர் அவர்களே, வரலாற்றிலே இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை நான் தெரிவிக்க வேண்டும். தமிழ்நாட்டிற்கு என்று சில தனித்துவமான குணங்கள் இருக்கிறதாக நான் சொன்னேன். உப்பு மீதான தீர்வை, இது ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்திலே தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம். உப்பு மீதான தீர்வை ஒரு மடங்குக்கு 8 அணாக்களாக உயர்த்துமாறு சென்னை மாநகர அரசுக்கு அன்றைய இந்திய அரசு உத்தரவிட்டது. இதை சென்னை மாநகர அரசு அன்றைக்கு எதிர்த்தது. உப்பு மீதான வரி என்பது மக்களுடைய ஆதரவை இழக்கக்கூடிய வரி. உப்பின் மீது நாம் ஏற்கனவே விதித்துள்ள வரிச்சுமை அதிகமானது. உழைக்கும் மக்கள் அவர்கள்தான் இந்த உப்பை அதிகம் வாங்கி சாப்பிடக்கூடியவர்கள். விலை அதிகரிப்பு காரணமாக தங்களுக்கும் தங்கள் குடும்பத்திற்கும் தேவைப்படும் அளவுக்கு உப்பு வாங்க காசு இல்லாமல் அவதிப்படுகிறார்கள் என்று சென்னை மாகாணத்தினுடைய அன்றைய கவர்னராக இருந்த ட்ரிவேலியன் இதை கடுமையாக எதிர்த்தார். ட்ரிவேலியனுடைய கருத்தை நிர்வாக குழுவில் இருந்த பிரதிநிதிகள் 2 பேர் அன்றைக்கு ஆதரித்தார்கள். வரியை உயர்த்துவதற்கு பதிலாக வரியை குறைத்தால் உப்பு அதிகமாக வாங்கப்படும் என்றும் அதன் வாயிலாக வருவாய் உயரும் என்றும் அவர்கள் யோசனையினை தெரிவித்தார்கள். உப்பு விற்பனை கூடங்களை புதிதாக திறந்தும் வரி வைப்புக்கு இடமில்லாமல் உப்பு தயாரிக்கக்கூடிய விற்பனை ஆகியவற்றை கடுமையாக கண்காணித்தும் வரி வருவாயை நாம் அதிகப்படுத்திக் கொள்ளலாம் என்ற யோசனையும் அன்றைக்கு தெரிவித்தார்கள். இந்திய அரசுக்கு சென்னை மாநகரத்தினுடைய கவர்னர் அவர்கள் அன்றைக்கு அந்த ஆலோசனை வழங்கினார்கள். ஒரு காலத்திலே சென்னையில் இருந்த கவர்னர்கள் எல்லாம் டெல்லியிலே இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு நல்ல ஆலோசனைகளை எல்லாம் அப்போது வழங்கி கொண்டிருந்திருக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். தேயிலை சாகுபடி மீதான அந்த வரியையும் கைவிட வேண்டும் என்று அன்றைக்கு ஆலோசிக்கப்பட்டது. ஆனால் உப்பு மீதான உற்பத்தி வரி மாகாணத்துக்கு மாகாணம் வெவ்வேறு விகிதங்களில் 1161 அதிகரிக்கப்பட்டது. சென்னை மாகாணத்தினுடைய கவர்னருடைய கருத்துக்கு செவிசாய்க்காமல் உப்புக்கு அன்றைக்கு மத்தியிலே இருந்த இந்திய அரசு வரி விதித்ததுதான் பிற்காலத்திலே மகாத்மா காந்தி உப்பு சத்தியாகிரக போராட்டத்திற்கு அவர் அதை முன்னெடுத்து பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை அன்றைக்கு நிலைகுலைய வைத்தது என்பதை நான் உங்களுக்கு இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். இதன் மூலமாக நான் இந்த அவைக்கு தெரிவிக்கப்படுவதெல்லாம், மக்கள் நலனுக்கு எதிராக தலைநகரிலிருந்து எடுக்கப்படும் எந்த ஒரு நடவடிக்கைக்கும் எதிரான குரல் கொடுப்பதற்கு சென்னை மாகாணம் வழி வழியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவிப்பது, மக்கள் பக்கத்தில்தான் என்றைக்கும் இருப்போம் என்பது இந்த மண்ணின் குணம் என்பதையும் நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். பேரவை தலைவர் அவர்களே, வடக்கே இருந்து வரக்கூடிய எந்த ஒரு ஆதிக்கத்திற்கும் தமிழ்நாடு வரலாற்றில் எந்த காலகட்டத்திலும் தலை வணங்கியது என்பதை நான் உங்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. மகா அலெக்சாண்டர் இந்தியாவிற்கு வந்தார். மகா அலெக்சாண்டருடைய வெற்றி பாதையில் தமிழ்நாடு ஒருபோதும் இருந்ததில்லை. மௌரிய பேரரசர் சந்திரகுப்த மௌரியரால் தமிழ்நாட்டிலே தொட்டு கூட பார்க்க முடியவில்லை. அசோக சக்கரவர்த்தியினுடைய ஆட்சி சக்கரம் தமிழ் நிலப்பரப்பில் சுழலவில்லை. குப்தர்களின் காலம்
பொற்காலம் என்று அழைக்கப்பட்டாலும் சமுத்திரகுப்தனுடைய காலடி இந்த தமிழ் மண்ணில் கடைசி வரை படியவில்லை. கனிஷ்கருடைய ஆட்சி எல்லைகள் என்பது விந்தியத்துக்கு தெற்கே ஒருபோதும் தாண்டியதில்லை. அக்பர் பாதுஷாவின் ராஜ்யம் தமிழ்நாட்டை எட்ட முடியவில்லை. இந்துஸ்தானின் பாதுஷா என்பது மட்டுமல்லாமல் நான் இந்த யூனிவர்ஸுக்கே நான் தான் ராஜா, எம்பரர் ஆஃப் தி யூனிவர்ஸ் என்று தன்னை ஆலம்கீர் என்று அழைத்து கொண்டாரே அவுரங்கசீப், அந்த அவுரங்கசீப்பினால் கூட தமிழ்நாட்டை வெல்ல முடியவில்லை. அந்த அவுரங்கசீப்பினாலேயே மலை எலி என்று அழைக்கப்பட்டாரே மராட்டிய மண்ணினுடைய சத்ரபதி சிவாஜி அவர்கள், அவரால் தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய முடியவில்லை. பேரவை தலைவர் அவர்களே, இந்த வரலாறு தமிழ் மண்ணிற்கு மட்டுமே உரித்தான வரலாறு என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். அதை தெரிவித்து பேரவை தலைவர் அவர்களே, நான் முன்னரே சொன்னதைப் போல முதல்வர்களுடைய ஊட்டிய அந்த தன்மான உணர்வின் வழியில் வானம் பார்த்த பூமியாக இருந்தாலும் மானம் காக்கும் நாடு எங்கள் தமிழ்நாடு என்கின்ற அந்த உறுதியோடு நம்முடைய முதல்வர் அவர்கள் பெருமையோடு சுட்டி காட்டினாரே, அதுபோல பாடமாக நின்று கொண்டிருக்கும் எங்களுடைய அருமை தலைவர் கலைஞருடைய அழியாத காவிய வரிகளை நான் நினைவு கூர்ந்து என் உரையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். புலியின் குகையினிலே அழகில்லை, புதுமையல்ல, கிழியும் மெய்சிலிர்ப்பும் கீழிறங்கும் தன்மையும் தலைகாட்டா மானத்தின் உறைவிடம் எங்கள் தமிழ்நாடு. இமய வரம்பினில் வீரம் சிரிக்கும், இங்கே வீணை நிரம்பினில் இசை துடிக்கும், அதுவும் மானம் 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 என்றே முழங்கும் என்று சொல்லி என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.